Hi friends, எல்லாரும் சுகமாக்கீங்களா? இன்றைக்கு வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முதல் எமது வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளம் கொண்ட எனது நண்பர்கள் மற்றும் எனது உறவினர்கள், எனது மாணவ செல்வங்கள் அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அடுத்தது கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துட வேணாம். சரியா? ஓகே, எமது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நேரடி வகுப்புகள் எமது பொத்தில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து ஆன்லைன் கிளாஸ் செகண்ட் பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச் கிளாஸ் போய் கொண்டிருக்கிறது. அதுவே செகண்ட் பேட்சில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. உங்களுடைய கிளாஸ் நாங்கள் வெகு சீக்கிரமாக இன்னொரு 1-2 நாட்களில் நாங்கள் உங்களுக்கு நடத்த இருக்கின்றோம். யாருமே யோசிக்க வேணாம். சரியா? ஓகே, எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க தானே? ஓகே, இன்றைக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னால், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நான் போயிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் தூங்கி இருக்கிறேன், நான் அங்கே வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறோம். நம்ம கேட்பாங்களா, நீங்கள் நீ வந்திருக்கிறியாடா மச்சான்? ஓமாம், நானும் அங்கே வந்திருக்கிறேனே. அப்போ நீ சாப்பிடுக்கிறாடா இந்த உணவை? ஓமாம், இந்த உணவை நான் சாப்பிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அதை பார்த்து தான் இன்றைக்கி ஆங்கிலத்தில் நம்ம பேச போகிறோம். கிளியரா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு பாருங்க, நாங்கள் ஒரு 3 சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு எழுதிக்கிறேன். நல்லா கவனிச்சுடுங்க. நான் கொழும்பு போயிருக்கிறேன். டே எப்படி கேட்குறேன், டே மச்சான் நீ கொழும்பு போய்க்காயடா? ஆமாம், நான் கொழும்பு போயிருக்கிறேன். நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறோம். அந்த எக்ஸாம் இப்போ நான் ஒருத்தர் கேட்குறாரு, அந்த எக்ஸாம் எழுதிக்கிறேன்னா, ஓமாம் மச்சான் நாங்களும் அந்த எக்ஸாம் எழுதிக்கிறோம் அப்படி சொல்லுது. என் நண்பன் இங்கே வந்திருக்கிறான் இப்படிலாம் சொல்கிறேன். இப்படி பேசுகிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற டென்ஸ், இது என்ன டென்ஸில் நம்ம பேசுகிறோம்னு சொன்னால், இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பேசுகிறோம். அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நம்ம இதை பேச போகிறோம். அதாவது இது முடிந்ததும் இல்லை, அதாவது இறந்த காலமும் இது இல்லை, அடுத்தது நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலத்துல டச்சில் இருக்கிறது பாருங்க. அப்போ இருக்கிறேன்னு பிறகு நிகழ்காலத்துல டச்சில் இருப்பாரு. இறந்த காலம் இல்லை. இப்ப நான் போனேன், வசனம் முடிஞ்சு, அப்ப அதுதான் இறந்த காலம். இது வந்து இறந்த காலம் இல்லை. ஸோ இறந்த நிகழ்கால டச்சில் இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற விடயங்கள் என்னன்னு சொன்ன பாருங்க. ஒரு முதலாவது சப்ஜெக்ட், ரெண்டாவது ஹேவ் அல்ல ஹேஸை பயன்படுத்துங்க. ஹேவ் பயன்படுத்துங்க அல்ல ஹேஸை பயன்படுத்துங்க. அடுத்து verb 3 என்பது அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மட்ல வர verb தான் நம்ம சொல்ற verb 3 ன்னு சொல்லி. இதுக்கு மேல நிறைய வீடியோ போட்டிக்கிறோம். அதில் verb 3 சம்பந்தமா நிறைய விஷயம் பேசப்பட்டிருக்கிறோம். ஸோ மீண்டும் அந்த verb 3 என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன். கிளியரா? சப்ஜெக்ட் வந்து சொல்லி உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிக்கிறேன். சப்ஜெக்ட் ஆங்கிலத்தில் ஐ, யூ, அடுத்து பி, அடுத்து தே, அடுத்து புளூரல் நேம். இவ்வளவுத்துக்கு என்ன வருவாங்கன்னா ஹேவ் வருவாங்க. நல்லா கவனிச்சுடுங்க. ஹேவ் யார் யாருக்கு வருவாங்கன்னு சொன்னா, ஐக்கு வருவார், யூக்கு வருவார், பிக்கு வருவார், தேக்கு, அடுத்தது புளூரல் நேம். புளூரல் நேம்னு சொன்னா பன்மை பேர். அப்போ புளூரல் நேமுக்கு வருவார். புளூரல் நேம்னா பன்மை பேருக்கும் ஹேவ் வருவார். கிளியரா? இந்த ஹேஸ் யாருக்கு வருவார்னா, ஹீக்கு வருவார், சீக்கு வருவார், இட்டுக்கு வருவார், அடுத்து சிங்குலர் நேம். சிங்குலர் நேம் சொன்னா ஒருமை பெயர். இவ்வளவுத்துக்கு மெது வருவார், ஹேஸ் வருவார். நல்லா கவனிக்கணும். அப்ப இதை வந்து நம்ம எந்த டென்ஸ்ல பேச போறோம்னா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேச போறோம். இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம பேச போற விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்துற என்னென்ன சொல்ல வச்சு பேச போறோம். இந்த ஹேவையும் ஹேஸையும் வச்சு பேச போறோம். ஹேவ் என்ற பொருள் என்ன? இருக்கிறது என்று தான் வரும். ஹேஸ் என்றாலும் இருக்கிறது தான் பொருள் வரும். ரெண்டு பொருளைக்கு வைத்திருத்தல் பொருளும் வரும். அது வைத்திருத்தல் வேற இடத்துல நம்ம பாவிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஹேவ் எங்க வருவார்? ஐக்கு, யூக்கு, பிக்கு, தேக்கு, அடுத்து பன்மை பேருக்கு. ஹேஸ் எங்க வருவார்? ஹீக்கு, சீக்கு, இட்டுக்கு, அடுத்து சிங்குலர் நேம் ஒருமை பேருக்கு ஹேஸ் பயன்படும். கிளியரா? இப்ப பாருங்க, முதலாவது என்ன பண்ணுங்க? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து இதுதான் ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட், சிங்குலர் நேம், புளூரல் நேம். இதான் சப்ஜெக்ட். அதுக்கு பொருத்தமான ஹேவை யூஸ் பண்ணுங்க, இல்லை ஹேஸை யூஸ் பண்ணுங்க. அடுத்து verb 3 யூஸ் பண்ணுங்க. நான் கொழும்பு போயிருக்கிறேன். இங்க சப்ஜெக்ட் எது? ஐ. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ.
I வந்து என்ன வருவார் have வருவார் அப்ப I have நான் இருக்கிறேன் எங்க போயிருக்கேன் நான் கொழும்பு போய் அடுத்து verb 3 வரும் இப்போ பாருங்க அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல go அவரோட past என்ன went அவரோட past participle gone நல்லா கான்செப்ட் இவர் தான் verb 3 ன்னு verb 1 verb 2 verb 3 ஈஸியா இருக்கு அப்படியே அப்ப go அதோட சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ற verb சாதாரண ஃபார்மட்ல வர verb go goட past went wentர past gone கிளியரா இப்ப பாருங்க I have gone நான் போயிருக்கிறேன் I have gone நான் போயிருக்கிறேன் எங்க போயிருக்கீங்க கொழும்புக்கு அப்ப கொழும்புக்கு to கொழும்பு ஒரு இடத்தை சுட்டி காட்டும் போது அந்த இடத்துக்கு முன்னுக்கு நீங்க to கட்டாயம் சொல்லணும் கிளியரா ஒரு இடத்தை நீங்க சுட்டி காட்டும் போது அதாவது ஒரு இடம் ஒரு பிளேஸை சுட்டி காட்டும் போது அதுக்கு முன்னுக்கு நீங்க to பயன்படுத்தலாம் அதே நேரம் இக்கு என்று சொல்லி வரக்குள்ள கட்டாயம் to வந்து வரும் சொல்லுங்க to கொழும்புன்னா கொழும்புக்கு to கண்டிக்கு to யஃப்னாக்கு கிளியரா பிள்ளைகளே ஓகே வாங்க அப்ப I have gone to கொழும்பு நான் கொழும்புக்கு போயிருக்கிறேன் இப்ப கொழும்புக்கு போய்க்கடா இதுக்கு முதல்ல ஓ மச்சான் நானும் கொழும்புக்கு போயிருக்கிறேன் என்று சொல்றதை நம்ம பயன்படுத்துறோம் கிளியரா நாங்கள் எக்ஸாம் எழுதி இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து மிஸ்ஸஸ் எழுது ஓகே நாங்கள் என்பது என்ன சொல்லவில்லையா we வந்து என்ன வருவார் உங்களுக்கு தெரியும் we வந்து have வருவார் அப்ப we have இப்ப எழுதுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல write ன்னு சொல்லி எழுதுற அதுல past என்ன wrote அதுல past participle return இப்போ நம்ம பயன்படுத்த போற ஃபார்மட் return I have written exam so I have written exam இந்த எக்ஸாம் ன்னு கொடுக்கலாம் அல்லது அந்த எக்ஸாம் மனிதன் பயன்படுத்துற ஒரு விடைமிக்கிறதுல தே எக்ஸாம் ன்னு சொல்லி நாம கொடுக்கலாம் கிளியரா ஓகே we have written exam அல்ல we have written the exam நாங்க பரீட்சை எழுதி இருக்கிறோம் ஈஸியா கேபிளே ஓகே என் நண்பன் இங்கே வந்து இருக்கிறான் எப்படி வரும் என் நண்பன் எப்படி சொல்ற என் நண்பனுக்கு my friend என்பது ஒருமையா பன்மையா ஒருமை my friend என்பது ஒருமை சிங்குலர் என்ன my friend என்பது சிங்குலர் என்னது சிங்குலர் சிலத்துல இவர் எப்படி வருவார் என்ன வருவார் has வரும் ஏ சிங்குலர் நேம் அப்ப my friend has என்ன சொல்லிக்க has come here இப்போ நிறைய பேர் கேட்பீங்க என்ன சார் நீங்க வந்து கம்னு சொல்லி சாதாரண ஃபார்மட்ல வர வெர்பை நீங்க போட்டிக்கிறீங்க verb 1 வாரத்துல verb 1ல வர verb நீங்க போட்டிக்கிறீங்க அப்ப நீங்க தானே இப்ப சொல்லி தந்தீங்க இதுல verb 3 பயன்படும்னு சொல்லிட்டு இப்போ என்னையா நீங்க இப்படி verb 1லயே போட்டிக்கிறீங்க இது பச்சை wrong இல்லல அப்படி எல்லாம் தோணும் இல்லையா உங்களுக்கு எஸ் இந்த come என்பது come past participle ஈஸியா இருக்கா அதானே கவனிச்சுக்கோங்க விளங்கப்படுத்துறேன் come என்பது என்ன வார இதுல past என்ன came இதுல past came அதுல past participle come பாருங்க come came come verb 3 come தான் அப்ப my friend has come here என்னுடைய நண்பன் இங்க வந்திருக்கிறார் here ன்னா இங்கே there ன்னா அங்கே கிளியரா ஈஸியா இருக்கா இதை நீங்க எழுதி எடுத்து இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் எழுதலாம் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்த verb 3 ஃபார்மட் உங்களுக்கு தெரிஞ்சா ஈஸியா நிறைய சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம் கிரியேட் பண்ணி உங்களால பேச சொன்னா உங்களால ஆங்கிலம் 100% பேசலாம் பிள்ளைகள் எந்த வித சந்தேகமும் இல்லை கிளியரா பிள்ளைகள் அடுத்த ஃபார்மட் போமா ஓகே சரி அடுத்து பாருங்கப்பா நாங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறோம் எப்படி சொல்ற நாங்கள் என்ன we வந்து என்ன have
we have நாங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறோம். we have சாப்பிடுறது என்ன சொல்லுங்க? eat, eaten. past participle என்ன? eat past participle என்ன? eaten. clear up பிள்ளைகள்? அப்ப we have eaten in this hotel. this hotel na in the hotel. in this hotel சொன்னா இந்த ஹோட்டலில். clear-ஆ? இந்த ஹோட்டலில். பாருங்க, we have eaten in this hotel. இந்த ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். we have eaten in this hotel. நாங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிறோம். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? ஓகே, அடுத்து பாருங்க. அப்போ நான் இந்த படத்தை பார்த்திருக்கிறேன். பார்க்கிறேன்னு சொன்னா ஒரு பிக்சர். இல்லாட்டி நம்ம இந்த பிக்சரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பிக்சரை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி சொல்ற? பார்க்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? சி. சி என்ன? பார்க்கிறேன். சி என்ன? பார்க்கிறேன். சீர பாஸ்ட் என்ன? சோ. சீர பாஸ்ட் சோ. சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஷீன். சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சி. இப்போ எப்படி எழுதுவோம்? I have. I வந்து have. I have seen. I have seen. நான் பார்த்திருக்கிறேன். என்னது? This picture. I have seen this picture. நான் இந்த படத்தை பார்த்திருக்கிறேன். நான் இந்த படத்தை பார்த்திருக்கிறேன். I have seen this picture. நான் இந்த படத்தை பார்த்திருக்கிறேன். கிளியரா பிள்ளைகள்? அவள் சோறு சமைத்திருக்கிறாள். அவள் சோறு சமைத்திருக்கிறாள். அவள் சோறு சமைத்திருக்கிறாள். கிளியரா? அவள் சோறு சமைத்திருக்கிறாள். என்னமா? அவள் சோறு சமைத்திருக்கிறாள். எப்படி சொல்லணும்? சமைக்கிறதுக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? குக். குக் என்ன? சமைக்கிறது. அதுல பாஸ்ட் என்ன? குக்ட். அதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் குக்ட். நமக்கு தேவை verb 3 தேவை. அப்ப அவள் சோறு சமைக்கிறாள். எப்படி சொல்ற? she வந்து என்ன வரும்? has. she has cooked. she has cooked rice. she has cooked rice. அவள் சோறு சமைக்கிறாள். அவள் பிரியாணி சமைக்கிறாள். எப்படி சொல்றோம்? she has cooked biryani. அவள் she has cooked biryani. அவள் பிரியாணி சமைக்கிறாள். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? ஓகே, நான் அவனை பார்த்திருக்கிறேன். நான் அவனை பார்த்திருக்கிறேன். பார்க்கிறதுக்கு சி. சீர பாஸ்ட் சோ. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? சி. நான் அவனை பார்த்திருக்கிறேன். எப்படி சொல்றேன்? I have seen him. him என்ன? அவனை. I have seen him. நான் அவனை பார்த்திருக்கிறேன். நான் அவனை பார்த்திருக்கிறேன். எங்கேயோ நான் அவனை பார்த்தையாவும் அப்படிக்கு இனி நம்ம சொல்லல. பார்த்தா I have seen him. நான் அவனை பார்த்திருக்கிறேன். நான் அவளை பார்த்திருக்கிறேன். அப்படி சொல்ல I have seen her. seen her. seen her. நான் அவளை பார்த்திருக்கிறேன். நான் அவனுடைய அப்பாவை பார்த்திருக்கிறேன். I have seen his father. clear up clear? okay, நான் அவனை பார்த்திருக்கிறேன். okay, இப்போ நீங்க சொல்லுங்க. அப்போ நான் சாப்பிட்டு இருக்கிறேன். நான் சாப்பிட்டு இருக்கிறேன். எப்படி சொல்லணும்? நான் சாப்பிட்டு இருக்கிறேன். I have. very good. I have eaten. I have eaten. நான் சாப்பிட்டு இருக்கிறேன். I have eaten. நான் சாப்பிட்டேன். நான் பகல் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன். எப்படி say? I have eaten lunch. I have eaten lunch. நான் பகல் சாப்பாடு சாப்பிட்டேன். நான் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். அல்ல சாப்பிட்டேன். I have eaten breakfast. கிளியரா? நான் இரவு சாப்பாடு சாப்பிட்டேன். I have eaten dinner. நான் இரவு சாப்பாடு சாப்பிட்டேன். ஈஸியா பிள்ளைகள்? ஈஸியா இருக்குதானே? ஓகே, அடுத்த பாப்போம். அவன் அவனுடைய வீட்டு வேலை நான் என்னுடைய வீட்டு வேலை முடித்திருக்கிறேன். எப்படி சொல்லுங்க அப்போ?
நான் என்னுடைய வீட்டு வேலையை முடித்திருக்கிறேன். எப்படி சொல்லலும்? நான் என்ன I have முடிக்கிறதுன்னு சொல்ல finished. finished னா முடிக்கிறது, finished னா முடிக்கிறது ed. I have finished my homework. I have finished my homework. நான் என்னுடைய வீட்டு வேலையை முடித்திருக்கிறேன். நீ உன்னுடைய வீட்டு வேலையை முடித்திருக்கிறார். எப்படி சொல்லு? நீ என்ன அப்படி சொல்ல? you வந்து என்ன வரும்? you have finished your இங்க மைக்கு you ஆன்னு வரும். your homework you have finished your homework. நீ உன்னுடைய வீட்டு வேலையை முடித்திருக்கிறாய். பாருங்க, I have finished my homework. நான் என்னுடைய வீட்டு வேலையை முடிச்சிட்டேன். You have finished your homework. நீ உன்னுடைய வீட்டு வேலையை முடித்திருக்கிறாய். ஈஸியா இருக்கா புள்ளியே? ஈஸியா இருக்கா? அப்ப இதுல நம்ம பேசுறதுக்கு இதுல வந்து யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எங்கேயா யூஸ் பண்ற, பெர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான ஈஸியான பதிலத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். விளங்கிட்டா? விளங்கா பிள்ளை? ஓகே, இன்னும் 2 உதாரணம் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்ப சொல்லுங்க. அவன் வந்திருக்கிறான். எப்படி சொல்ற? he has come. அவன் வந்திருக்கிறான். கிளியரா? அவன் படித்து விட்டான். அவன் படித்துட்டு இருக்கிறான். அல்ல அவன் படித்து விட்டான். எப்படி சொல்ற? he has studied. he has studied. அவன் படிச்சிட்டான். அவன் படிச்சிருக்கிறான். கிளியரா கேப்லே? அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி பிள்ளையே. நீங்க சப்ஜெக்ட் போடுங்க பெஸ்ட். ரெண்டா ஹேவல ஹேஸ் போடுங்க. ஹேவ் எங்க பயன்படுத்துறேன்னு சொல்லி பாருங்க. ஹேஸ் எங்க பயன்படுத்துறேன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு ஒரு verb 3 போடுங்க. அதுக்கு verb 3 க்கு பொறுத்த மாதிரி ஆப்ஜெக்ட் போடுங்க. சிம்பிள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஈஸியா செய்யுங்க. கிளியர் ஆயிக்கா? ஓகே, இப்போ நான் சாப்பிட்டேன். I have eaten. நான் தூங்கியிருக்கிறேன். அல்ல நான் தூங்கிட்டேன். I have slept. I say I have slept. நான் தூங்கிட்டேன். நான் திறந்துட்டேன். I have opened. நான் மூடிட்டேன். I have closed. நான் விளையாடிக்கிறேன். அல்ல நான் விளையாடிட்டேன். I have played. நான் ஓடிட்டேன். I have run. நான் பாடிட்டேன். I have sung. sung. ஈஸியாக புள்ளியே. ஓகே, நான் சிரிச்சிருக்கிறேன். I have laughed. கிளியர்? நான் வந்து என்ன செஞ்சேன்? நான் வந்து ஓடிட்டேன். என்ன சொல்ல? I have run. நான் ஓடிட்டேன். ஈஸியா இருக்கா? நான் கற்றுட்டேன். நான் ஆங்கிலம் படிச்சிட்டேன். I have studied English. நான் ஆங்கிலம் கற்றுவிட்டேன். I have learned English. கிளியர் ஆயிக்கா? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? ஓகே, இது உங்களை கோப்பியில், உங்களோட பயிற்சி கோப்பியில் எழுதி எடுத்து உங்களை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக ஆங்கிலத்தை பேசலும். ஒரு நாளைக்கு ஒரு 10 சென்டென்ஸ் எழுதுங்க. 10 சென்டென்ஸ் எழுதி அந்த 10 சென்டென்ஸை ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க. இப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஆங்கிலம் பேசுகிறதுக்கு. விளங்க பிள்ளைகள்? ஓகே, உங்களுக்கு நான் ஒரு 4 கேள்வி தரேன். அந்த 4 கேள்வியை நீங்கள் செய்து கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணணும். சரியா? கமெண்ட் பண்ணுவீங்களா? ஓகே, 1 மலா கேள்வி. அவன் தூங்கிவிட்டான். 2 அவர்கள் வந்து விட்டார்கள். மலாக்கள் என்ன? அவன் தூங்கிவிட்டான். 2 அவர்கள் வந்து விட்டார்கள். 3 அந்த மலை நின்று விட்டது. பெய்கிற மலையா? அந்த மலை நின்று விட்டது.
நாலாவது கேள்வி அவன் ஓடிட்டான். அவன் ஓடிட்டான். ஈஸியாக இருக்கா? இந்த 4 கேள்வியும் கட்டாயம் செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த வீடியோ வந்து முதல்ல பார்க்கின்ற நல்ல கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளும் கட்டாயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போதான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இந்த வீடியோவில் இருக்கும். ஓகே, ஏதாவது பிழைகள் விட்டால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் மீண்டும் அந்த வீடியோக்குள்ள பிரச்சனைகளை திருத்திக் கொள்கின்றோம். ஓகே, மீண்டும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் நண்பன், உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, பாய்.